இன்றைய முக்கிய செய்திகள். பள்ளிகளுக்கு பரந்த அதிரடி உத்தரவு. பள்ளி ஆண்டு விழாக்களில் சாதி ரீதியான அடையாளங்கள் இடம்பெறக்கூடாது என பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டது. இதனை மீறினால் தலைமை ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாதிய அடையாளங்களுடன் பள்ளிகள் நிகழ்ச்சி நடந்ததை சுட்டிக்காட்டி இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. நாடு பிடிப்பதில் இந்தியாவுக்கு நம்பிக்கை இல்லை. மோடி வளர்ச்சி மீது இந்தியா நம்பிக்கை கொண்டுள்ளது. நாடு பிடிப்பதில் நம்பிக்கை வைக்கவில்லை என்று மோடி தெரிவித்துள்ளார். தாய்லாந்து பிரதமர் சினவத்ராவுடன் பேச்சு நடத்திய பின் அவர் பேட்டி அளித்தார். அப்போது பேசிய மோடி கலாச்சாரம், ஆன்மீக ரீதியில் இந்தியா தாய்லாந்து நாடுகள் இடையே பல நூற்றாண்டு நல்லுறவு நிலவுவதாகவும் பௌத்த மதம் இரண்டு நாட்டு மக்களையும் ஒன்றாக இணைத்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உலகின் முதல் சிவன் கோவில் எங்கு உள்ளது தெரியுமா? சிவனுக்கு முதலில் கோயில் கட்டியது தமிழ்நாட்டில்தான். ராமநாதபுரத்தில் இருக்கும் உத்திரகோசமங்கை கோயில்தான் அது. ராவணனுக்கு திருமணம் நடந்தது அங்குதான் என புராணத்தில் சொல்லப்படுகிறது. மரகத கல்லிலான 5 அடி நடராஜர் சிலை இறங்கி இருப்பது கூடுதல் சிறப்பு. இந்த சிவன் கோயிலில் மட்டுமே தினமும் தாழம்பூவால் பூஜை செய்யப்படுகிறது. மீனவ பெண்ணாக தோன்றிய அம்பிகையை சிவன் கரம் பிடித்த தலம் இது. அண்ணனின் கடனை செலுத்த முடியாது. நடிகர் பிரபு பட தயாரிப்புக்காக ராம்கார் பெற்ற கடனை தன்னால் அடைக்க முடியாது என பிரபு தெரிவித்துள்ளார். ராம்குமார் பெற்ற ரூபாய் 3 கோடிக்காக தனக்கு சொந்தமான 150 கோடி ரூபாய் மதிப்புள்ளான அன்னை இல்லத்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டுள்ளதை எதிர்த்து ஐகோர்ட்டில் அவர் வழக்கு தொடர்ந்தார். அண்ணனின் கடனை தாங்கள் அடைக்கலாமே என நீதிபதிகள் கேட்டபோது தன்னால் கடனை செலுத்த முடியாது என பிரபு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.